தேவன் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று தேவன் நம்மை பரீட்சை செய்து பார்க்கிறார். தேவன் ஒரு டைம் வச்சிருக்காருங்க. தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற வரைக்கு ஒருத்தருக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கால அளவை அவர் நிர்ணயித்து வச்சிருக்கிறார். அவர் செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 75 வயதா இருக்கும் பொழுது நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று வாக்கு பண்ணார். 25 வருடம் தேவன் காத்திருக்க வேண்டியது இருந்தது. தேவனுக்கு 25 வருடம் தேவையில்லை. ஆனால் அவன் மாம்சத்தை உடைப்பதற்கு, அவனை நொறுக்குவதற்கு, அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு, அவனுடைய பலத்தை அவன் சார்ந்து கொள்ளாதிருப்பதற்கு, தேவனையே பூரணமாய் அவன் அண்டிக் கொள்வதற்கு தேவன் 25 வருடம் அவனுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டது. 100 வயதா இருக்கும் பொழுது தன்னால் எந்த பிள்ளையும் பெற்றுக்கொள்ள முடியாது, தான் ஒரு உபயோகமற்றவன், தான் ஒரு பயனற்றவன், என்னால் இனி ஒரு பிள்ளையை பெற்றிட முடியாது, தேவன் சொன்ன வார்த்தையை அவன் முழுமையாய் இப்பொழுது விசுவாசித்தான். அவனால் முடியாது என்ற இடத்துக்கு வந்து தேவனால் முடியும் என்று அவன் அதுக்கு பேர் தான் விசுவாசம்.